நாம் வாழ்கிறோம். விரும்பியதை உண்ணுவோம், விரும்பியதை உடுப்போம், விரும்பியவாறு வாழுவோம். என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, நான் எப்படியும் தேடுவேன் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. இஸ்லாம் சொத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறது, சேர்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. இஸ்லாம் சொத்தை சேர்க்க வேண்டும். சொத்தில் நிறைய விடயங்களில் இஸ்லாம் பல விடயங்களை பேசியிருக்கிறது. அது சொத்துரிமையாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய இல்லத்தை பராமரிப்பதும் கட்டுவதும் அதை உருவாக்குவதுமாக இருக்கலாம், ஹஜ் செய்வதாக இருக்கலாம், நோன்புக்காக இஃப்தார் செய்வதாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பணம் தான் தேவை. பணம் தேவையில்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உழைக்காமல் வீட்டிலே ஒதுங்கிருங்கள் என்று சொல்லவில்லை. எல்லாம் ஹராம், நமக்கு இயலாது என்று ஒதுங்கிருக்க சொல்லவில்லை. தேடுங்கள். எந்த அளவிற்கு என்றால் ஜும்மாவுடைய தொழுகை முடிந்தாலும் உழைப்பதற்காக ஊரிலே உலகத்திலே பறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். அனுமதி. ஆனால் அந்த அனுமதியை ஹலாலாக செய்ய வேண்டும். அல்லாஹ் அனுமதித்தவாறு செய்ய வேண்டும். அல்லாஹ் அனுமதிக்காத முறையிலே பொய் சத்தியம் சொல்லி வட்டிக்கு கொடுத்து பாவமான அடிப்படையிலே உழைப்போமே ஆனால் அது ஹராம். அதனூடாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வில் பரக்கத்தை தரமாட்டான். நம்முடைய வாழ்வில் பல கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். நமக்கு தெரியாமல் பல கஷ்டங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து கொண்டே இருக்கும். எதனால் வருகிறது, எதற்காக வருகிறது, ஏன் வருகிறது என்று யாராலும் அறிய முடியாத கஷ்டங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ், இந்த பிள்ளை, இந்த மனைவி, என்னுடைய குடும்பம் என்று கேட்கிற போது அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்க மாட்டான். ஏன்? ومطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنى يستجاب له. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், உடுத்திருக்க உடை ஹராம், குடித்திருக்கிற குடிவாரம் ஹராம். எப்படி அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பார்? ஹலாலான முறையிலே உண்ணுங்கள், பேணுதலாக வாழுங்கள், அல்லாஹ் அனுமதித்த அடிப்படையை சரியாக பயன்படுத்துங்கள். வேறு திசைகளிலே சந்தேகமான வழிகளிலே நுழைந்து நீங்கள் உங்களை பேணுதலான வழியை விட்டு விலகி மறுமையிலே நரகத்துக்கு கொண்டு போய் விழுந்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தை மிக கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள்.